யோ யச் வினோத் என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படி இந்த படத்தில் லோக்கல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே தளபதி படத்துக்கு இப்படி வரும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது என்னன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போகுதுன்னா என்னமோ ஒன்று இந்த படத்தில் இருக்குது. நீ ரீமேக்குன்னு சொல்கிற, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரீமேக் மாதிரி தெரில. ஈவன் தோ இது ரீமேக்காக இருந்தாலும் இவ்வளோ தடங்கள் வருதுன்னா படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. வேற மாதிரி தடங்கள் வேணா வரட்டும், என்ன பிரச்சனை வேணா வரட்டும், படம் ஒரு வாரம் தள்ளி போட்டும் 2 வாரம் தள்ளி போட்டோம். எங்கள் தளபதி நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய படங்கள் பார்த்து அவர் பண்ணுற டைலாக்ஸு, அவர் பண்ணுற மேனரிசம்ஸ் எல்லாம் பண்ணி தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோமே. எப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி அந்த படத்தை சூப்பராக கொண்டாடுறோம். அதே மாதிரி இது தளபதி ஃபேன், இவன் தளபதி ஃபேன், நான் தளபதி ஃபேன் இல்லை, பட் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். தளபதி ஃபேன் வந்து நீங்கள் இல்லைன்னாலும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும், தளபதியை பிடிக்கும். அதை பார்த்துட்டு அழுவலன்னா திருப்பி கமெண்ட் செக்ஷன் அவங்க பேசுவோம். விஜய் வந்து எனக்கு முன்னாலே வந்து ஒரு பையன் ஆல்வேஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன். பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன். அப்போ தூரத்துல இருந்து ஃபேன்ஸா ரசிக்கிறதோட சரி. I'm a huge fan of Vijay. அவர் ஃபேன் தான். தமிழ் ஒரு தம்பியா இருக்கிறதுக்கு அண்ணன் தான், தம்பி தான். ஆமா, நான் விஜயோட ரசிகன். தளபதியோட படத்துக்கு So I am also a huge fan. இளைய தளபதி விஜய் மாதிரி வரணும் என் புள்ள அப்படின்னா வந்து கையெழுதி மேல போட்டு வெல்கம் டு த ஃபேமிலி தளபதி சார் தான் சொன்னாரு. விஜய் சார் படம் சூப்பரா பேசுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அண்ணா பார்த்து கொடுத்தாரு தளபதி அவர்கள் விஜய் சார். இளைய தளபதி விஜய். என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானே.